Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும். இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த கொரோனா டைம்ல ஐபிஎல் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதை மறுபடியும் ரீஷெடியூல் எப்போ பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் செப்டம்பருக்கு மேலதான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 2019ல இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் ஓடிஐ மேட்ச் ஆஸ்திரேலியால நடக்குது. அதுல டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா டீம் முதல்ல பேட்டிங்க சூஸ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா டீம் 50 ஓவர்ல 298 ரன் அடிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா டீம்ல ஷான் மார்ஷ் 131 ரன்னும் மேக்ஸ்வெல் 48 ரன்னும் அடிக்கிறாங்க. இந்தியன் சைட்ல புவனேஸ்வர் குமார் 45 ரன் கொடுத்து 4 விக்கெட்டும், ஷமி 58 ரன் கொடுத்து 3 விக்கெட்டையும், ஜட்டு 1 விக்கெட்டையும் எடுக்கிறாங்க. 299 ரன் அடிச்சா வின்னு செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இன்னிங்ஸ் ஓபன் பண்ண ரோஹித் சர்மாவும் ஷிகர் தவானும் நல்ல ஓபனிங்க தராங்க. தவான் 32 ரன்னும் ரோஹித் சர்மா 43 ரன்னும் எடுத்து அவுட் ஆயிடுறாங்க. அப்புறமா ஆட வந்த விராட் கோலி பொறுமையா ஆடி 112 பால்ல 104 ரன் அடிச்சு ரிச்சர்ட்சன் ஓவர்ல மேக்ஸ்வெல் கிட்ட கேட்ச கொடுத்து அவுட் ஆயிடுறாரு. வழக்கம் போல லாஸ்ட் ஓவரை டோனியோட ஸ்டைல்ல 6 அடிச்சு மேட்சை டிரா பண்றாரு. அடுத்த பால்லே சிங்கிள் அடிச்சு 4 பாலும் மிச்சம் வச்சு இந்தியா கேமை வின் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச்ல ஷான் மார்ஷும் விராட் கோலியும் அதிகமான ரன் அடிச்சிருப்பாங்க. ஆனாலும் மேன் ஆஃப் மேட்ச் விராட் கோலிக்கு தான் தராங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, அவரு அந்த மேட்ச்ல யூஸ் பண்ண கிளவுஸ ஆஸ்திரேலியால இருக்க மியூசியம்ல வச்சிருக்காங்க. ஐபிஎல் 2021ல சிஎஸ்கே வேற லெவல் ஃபார்ம்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆடின 7 மேட்ச்ல 5 மேட்சை வின் பண்ணி டேபிள் டாப்பரா இருந்தாங்க. கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடக்கிற முன்னாடி கேகேஆர் டீம்ல பேட் கமிங், வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் யாதவ் 3 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வந்துடுது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் மேட்சை கோவிட்காக போஸ்ட்போன் பண்றாங்க. அப்போ பிசிசிஐ என்ன சொல்றாங்கன்னா, அந்த மேட்சை தவிர மிச்ச எல்லா மேட்சும் ஷெட்யூல் படி நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த நாளே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல பவுலிங் கோச்சா இருந்த லட்சுமிபதி பாலாஜிக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட சிஇஓவா இருந்த காசி விஸ்வநாதனுக்கும் அவரோட டிரைவருக்கும் கொரோனா பாசிட்டிவ்னு வந்துடுது. அதனால அவங்க பிசிசிஐ கிட்ட போய் இப்போதைக்கு எங்களால மேட்ச் ஆட முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த ரெக்வெஸ்ட பிசிசிஐயும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லா மேட்சையும் போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. அதனால எல்லா டீம் பிளேயர்ஸும் அவங்க சொந்த ஊருக்கு திரும்புறாங்க. ஆல்ரெடி நிறைய கண்ட்ரீஸ்ல இந்தியால இருந்து வந்தா அலோவ் பண்ண மாட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதனால நம்ம தல டோனி என்ன பண்றாருன்னா, ஃபாரின் பிளேயர்ஸ் அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் அவரோட சொந்த ஊரான ராஞ்சிக்கு திரும்புறாரு. ஏபிடி வில்லர்ஸ் ஐபிஎல்லோட மிஸ்டர் 316 கூட சொல்லலாம். 2008 to 2010 வரைக்கும் டெல்லிக்காக ஆடுறாரு. அதுக்கப்புறம் 2011ல ஆர்சிபில ஏபிடி வில்லர்ஸ் 1.1 மில்லியன் யூஎஸ் எடுக்கிறாங்க. இவரு ஒரே ஆளா நின்னு ஆர்சிபிய எத்தனையோ வாட்டி வின் பண்ண வச்சிருக்காரு. இவருக்கு எந்த அளவுக்கு ஆர்சிபிய பிடிச்சிருக்குன்னா, ஒரு பேட்டியில நீங்க எந்த டீமுக்காக ஆடணும்னு கேட்கும் போது அவரு ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர் ஆகுற வரைக்கும் ஆர்சிபிக்காக தான் ஆடணும்னு சொல்றாரு. அதே மாதிரி விராட் கோலியும் ஏபிடி வில்லர்ஸும் மேட்ச்ல மட்டும் இல்லாம மேட்ச் முடிஞ்ச அப்புறம் கூட ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. ஏபிடி மேல நம்ம விராட் கோலி எவ்வளவு பாசமா இருக்காருன்னு அவருக்கு கொடுத்த ஒரே இன்டர்வியூவே சொல்லிடும். அதுல ஏபிடி என்ன சொல்றாருன்னா, விராட் கோலி கிட்ட எதையும் கேட்க பயமா இருக்கு. அவரோட ஷூஸ பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதே மாதிரி ஒரு ஷூவை எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. என்னோட போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொன்னா உடனே அவரோட பவர் பேங்க தந்துருவாரு. அதுக்கப்புறம் அதை என்னையே வச்சுக்க சொல்லிடுவாரு. ஒரு நாள் எனக்கு காஃபி தான் பிடிக்கும் சொன்னதுக்கு அடுத்த நாளே எக்ஸ்பிரஸோ மிஷினை அமேசான்ல ஆர்டர் பண்ணிடுறாரு.
நிக்கோலஸ் பூரான் IPL 2021ல பஞ்சாப் கிங்ஸ்க்காக ஆடுறாரு. இதுவரைக்கும் 8 மேட்ச் ஆடி இருக்காரு. அதுல ஒரு சில மேட்ச்ல தான் டபுள் டிஜிட்ல அடிக்கிறாரு. நிறைய மேட்ச்ல டக் அவுட் தான் ஆகுறாரு. RCB கூட 3 பால் ஆடி டக் அவுட் ஆயிடுறாரு. SRH கூட ஆடும்போது ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ண முடியாம ரன் அவுட் ஆயிடுறாரு. சென்னை கூட ஆடும்போது 2 பால் அடிச்சு 0 ரன்ல அவுட் ஆயிடுறாரு. அதனால அவரை Facebook, இன்ஸ்டான்னு எல்லா சோசியல் மீடியாலயும் அவரை பயங்கரமா கலாச்சி மீம்ஸ்லாம் போடுறாங்க. இப்போ இந்தியால கோவிட் கேசஸ்லாம் அதிகமாயிட்டே வரதால IPL இப்போதைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னே சொல்லலாம். ஏன்னா கோவிட் கேசஸ் அந்த அளவுக்கு அதிகமாயிட்டே போகுது. இவர் என்ன பண்றாருன்னா, இப்போ கோவிட் டைம்ஸ்ல எல்லாரும் ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்படுறதுனால நிக்கோலஸ் பூரான் அவரோட சேலரியில ஒரு பங்கு கொரோனால அஃபெக்ட் ஆனவங்களுக்காக டொனேட் பண்ணிடுறாரு. 2021 IPL ஸ்டார்டிங் மேட்ச் மும்பை vs RCBக்கு நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஆன மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவர்ல 159 ரன் அடிக்கிறாங்க. அவங்க டீம்ல கிறிஸ் லின் மேக்ஸிமமா 49 ரன் அடிக்கிறாரு. அந்த டார்கெட்டை RCB 20 ஓவர்ல 160 ரன் அடிச்சு 2 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிடுறாங்க. அந்த மேட்ச ஃபர்ஸ்ட் கிறிஸ் லினும் ரோஹித் சர்மாவும் ஓபனிங்ல ஆடுறாங்க. அந்த டைம்ல ரோஹித் 19 ரன் அடிச்சிருந்தாரு. அப்போ சகால் போட்ட பால கிறிஸ் லின் ஃபார்வர்ட்ல அடிச்சு ரன் ஓட கால் பண்றாரு. ஆனா பாதியிலேயே ரிட்டர்ன் போயிடுறாரு. அதனால அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆயிடுறாரு. என்னதான் 49 ரன் அடிச்சு அந்த மேட்சோட ஹையஸ்ட் ஸ்கோரரா இருந்தாலும் அடுத்த மேட்ச்ல இருந்து அவரை உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலா டிகாக்க ஆட் பண்ணிடுறாங்க. மியூசிக் நம்மளோட போன வீடியோல நீங்க மூவியை எதுல பாப்பீங்கன்னு கேட்டிருந்தோம். அதுல தியேட்டர்ல 59%, OTTல 13%, தமிழ் ராக்கர்ஸ்ல 23%, மூவியே பார்க்க மாட்டேன்னு 5% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கேமர் ஒயிட்டின்றவங்க OTTல தான் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அபிராம்ன்றவங்க தியேட்டர்ல தான் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. குரு வர்ஷன்றவங்க தியேட்டர்ல தான் மூவி பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. வெங்கட்ன்றவங்க தமிழ் ராக்கர் இருக்கப்போ நமக்கு என்ன கவலை, படம் வந்த நெக்ஸ்ட் டேவே டவுன்லோட் பண்ணி பாத்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. கேமிங் வித் அஸ்வின்றவங்க நான் தமிழ் ராக்கர்ஸ்ல டவுன்லோட் பண்ணி பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் தமிழன்றவங்க நான் இப்போ வரைக்கும் தியேட்டருக்கே போனது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மாட்னா மரணன்றவங்க நான் செகண்ட் ஷோவே குட்டி மூவிஸ்ல டவுன்லோட் பண்ணி பாத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. தினேஷ்ன்றவங்க OTTல தான் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சங்கர்ன்றவங்க நான் தியேட்டருக்கே போனது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நிதேஷ் ரமேஷ்ன்றவங்க OTTல தான் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்டின்றவங்க OTTல தான் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாய்ஃபுல் ஜர்னின்றவங்க தமிழ் மூவிஸ்லாம் OTTல பாப்பேன், ஹாலிவுட் மூவிஸ்லாம் தியேட்டர்ல போய் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சய் டியூட்ன்றவங்க தியேட்டருக்கே போனது இல்ல, OTTல தான் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழன் கேமிங்ன்றவங்க OTTல தான் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயந்த் பார்த்திபன்றவங்க OTTல தான் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. TN ஸ்பைவாசன்றவங்க நான் தியேட்டர்ல தான் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. செல்வின் ராஜா செல்வின்றவங்க எப்பவுமே தியேட்டர்ல தான் பாப்பேன், அதுவும் நைட் ஷோ தான் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ரக்ஷித் அபிஷியல்ன்றவங்க தியேட்டர்ல வர சவுண்டே வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஜித் குமார்ன்றவங்க நான் டெலிகிராம்ல தான் மூவி பார்ப்பேன், ஆனா இப்போ அதை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரஞ்சித்ன்றவங்க தியேட்டர்ல பார்த்தாதான் படம் பார்த்த சாட்டிஸ்பாக்சனே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லவன்றவங்க அக்கா நான் எப்பயுமே தமிழ் ராக்கர்ஸ்ல தான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ST எடிட்ஸ்ன்றவங்க தியேட்டர்ல தான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அஜித் அருண்ன்றவங்க நான் எப்பயுமே தமிழ் ராக்கர்ஸ்ல தான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.